வணக்கம் வியூவர்ஸ். சென்னை நவகிரக கோவில்கள் வரிசையில் புதன் ஸ்தலம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். ஸ்ரீ சவுந்தராம்பிகை உடனுரை ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் திருக்கோவில், கோவூர், புதன் பரிகார ஸ்தலம். சென்னைக்கு அருகில் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் கோவூர் என்ற ஊரில் பிரதான சாலையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. சென்னையின் நவகிரக கோவில்கள் வரிசையில் இது புதன் பரிகார ஸ்தலமாகும். இக்கோவிலின் சிறப்பம்சமாக இங்கு பல திரைப்படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன. ரஜினி முதல் சிவகார்த்திகேயன் மற்றும் பல தற்போதைய முன்னணி நடிகர்களின் படங்கள் வரை எண்ணிக்கை கணக்கில் அடங்கா. மாப்பிள்ளை, குங்குமச்சிமில், சித்து +2, 1, 2, 3, கோவை பிரதர்ஸ், சிம்மராசி, மங்கம்மா சபதம், படிக்காதவன், காஞ்சனா 3, கோலமாவு கோகிலா, மிஸ்டர் லோக்கல் என படங்களின் லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. இதனாலும் இக்கோவிலின் புகழ் பன்மடங்கு பெருகியுள்ளது. கோவில் தெற்கு நோக்கி அழகிய 7 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. சன்னதி தெரு முழுவதும் நிழல் தரும் மரங்கள் மற்றும் பழமையான வீடுகளால் மிகவும் அழகாக இருக்கிறது. இக்கோவிலின் இறைவர் ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர், திருமேனி ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் சவுந்தராம்பிகை, திருமுடை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் மற்றும் ஐராவத தீர்த்தம். தல விருட்சம் வில்வ மரமாகும். கோவூரில் குலோத்துங்க சோழனால் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரம்மாண்ட கோவிலாகும் இது. புராணத்தின்படி காமாட்சி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி மாங்காடு பகுதியில் நெருப்பு மீது தபஸ் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவம் மிகவும் தீவிரமானது. சுற்றுப்புறங்கள் முழுதும் மிகவும் வெப்பமாகிய அனைத்து உயிரினங்களும் மிகப்பெரிய வெப்பத்தால் பாதிக்கப்பட்டன. ஆனால் சிவபெருமான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். முனிவர்களும் தேவர்களும் தவத்தின் வெப்பத்தில் இருந்து உலகை காப்பாற்ற விஷ்ணுவை வழிபட்டனர். விஷ்ணு பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியை உலகை காக்கச் சொன்னார். ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இங்கு பசுவின் வடிவில் வந்து சிவபெருமானை வணங்கி அவர் கண்களை திறக்கும்படி செய்தார். அதனால் உலகம் ரட்சிக்கப்பட்டது. அவர் பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் கண்களை திறந்தார். அதன் பிறகு இந்த இடத்தின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியானது. ஸ்ரீ மகாலட்சுமி இங்கு பசுவின் வடிவில் வழிபட்டதால் இத்தலம் கோபுரி, அதாவது தமிழில் கோ என்றால் பசு என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் கோவூர் என ஆனது. பிற்காலத்தில் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலை கட்டினார். இங்குள்ள சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் பல வியாதிகள் தீரும் என்பது ஐதீகம். இந்திரனின் வாகனமான ஐராவதத்தினால் சீரமைக்கப்பட்ட தீர்த்தமாதலால் ஐராவத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் இறைவன் பெயருக்கு ஏற்றபடி மிக அழகுடன் காட்சி தருகிறார். தியாக பிரம்மம் தனது பஞ்சரத்ன கீர்த்தனையில் இத்தலத்தின் இறைவனை பற்றி பாடியுள்ளார். இக்கோவிலின் ராஜகோபுரத்தில் பல சுவாரஸ்யமான ஸ்டக்கோ படங்கள் உள்ளன. அர்த்த மண்டபத்தின் சுவரில் விநாயகர் மற்றும் சிவலிங்கத்தை வழிபடும் யானையின் உருவப்படங்கள் கவனிக்கத்தக்கவை. இங்கு சவுந்தராம்பிகை முதன்மையான தெய்வம் தெற்கு நோக்கிய சன்னதியில் காணப்படுகிறார். நால்வர், சோமஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர், முருகன், வள்ளி தெய்வ யானை, பைரவர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் உருவங்கள் தனித்தனி சன்னதியில் காணப்படுகிறது. பொன்னியம்மன், கருமாரி அம்மன், 63 நாயன்மார்கள், கருணாகர பெருமாள் தனது 2 துணைவியருடன், விநாயகர், நடராஜர், சிவகாமி, சந்திரசேகரர், சண்டிகேஸ்வரர் மற்றும் சில உலோக சின்னங்கள் பல்வேறு உபசன்னதிகளில் காணப்படுகின்றன. கோவிலின் உள் பிரகாரத்தில் வீரபத்ரர் மற்றும் காளிகாம்பாள் ஆகியோரின் பெரிய உருவங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் கோஷ்ட தேவர்களாக இங்கு வீற்றிருக்கின்றனர். இந்திராணி, மகேஸ்வரி, லக்ஷ்மி, பிராமி மற்றும் துர்கா ஆகியோர் தேவியின் கோஷ்ட தேவிகளாக உள்ளனர். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதியிலும் காணப்படுகிறது. இங்கு சனீஸ்வரர், பைரவர் மற்றும் நவகிரகங்கள் இக்கோவிலில் காணப்படும் மற்ற தெய்வங்களாகும். மற்றும் ஒரு நிகழ்வின்படி தியாக பிரம்மம் தியாகராஜர் திருப்பதியை நோக்கி பல்லக்கில் பயணம் செய்து இந்த இடத்தை கடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இக்கோவிலை பார்வையிட்டார். சுந்தரேசன் என்று அழைக்கப்படும் உள்ளூர் தலைவர் தியாக பிரம்மத்திடம் சில பாடல்களை ஏற்றி பாடும்படி கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த தியாகராஜர் தான் யாரையும் புகழ்ந்து பாடமாட்டேன் என்றும் கடவுளை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன் என்றும் கூறிவிட்டு கோவூரில் இருந்து புறப்பட்டார். சிறிது தூரம் சென்றதும் வழியில் கல்வர்கள் அவரை தாக்கினர். பின்னர் அதிலிருந்து தெய்வத்தின் அருளால் மீண்ட அவர் கோவிலுக்கு மறுபடியும் வந்து கோவூர் பஞ்சரத்னம் எனும் 5 கீர்த்தனைகளை பாடினார். இக்கோவிலுக்கு அருகில் உள்ள குன்றத்தூரில் பிறந்த ஸ்ரீ சேக்கிலார் இக்கோவிலில் இருந்துதான் பெரிய புராணம் எழுதத் தொடங்கினார். மேலும் இக்கோவிலில் மற்றொரு அபூர்வம் மகா வில்வ மரமாகும்.
இக்கோவில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.